இது என்னோடய மகாலட்சுமி. இந்த மாடோட ஒரு பெரிய கதை இருக்குது. மாற்றம் வாழ்க்கை சேனலுக்கு மறுபடியும் வாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாடு வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து நான் பிறக்குள்ள நான் லாஸ்ட்டு குழந்தையா, எனக்கு வந்து பால் கிடைக்கல. எங்கள் தாத்தா வந்து எனக்கு ஒரு மாட்டு பாலாக கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அப்போலேருந்தே இந்த மாட்டுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு வந்து ரொம்ப நீடிச்சு. இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் மாடு இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்துடுச்சு, அம்மா தனியாக இருக்கிறாங்க, நானும் வேலைக்கு போகிறோம். ஒரு மாடு வச்சுருந்தோம், அது வந்து சென்னையாக பிடிக்கல. அப்போ அதனால் ரொம்ப விரக்தி ஆகிட்டேன். என்னடா நான் இல்லை, எங்கள் அம்மா தான். நான் அதிகமாக மாடு மேய்க்கிறதோ எப்போ வீட்டில் இருக்குள்ளே மேய்ப்பேன், தீவனத்தை போடுவேனே தவிர அந்தளவுக்கு பெருசாக நான் எதுவும் ஈடுபாடு இல்லை. ஆனால் இந்த மாட்டு மேலே எனக்கு அதிகமான காதல் எப்போ வந்துச்சுன்னா, நான் மாடு விற்றுட்டாங்க, அந்த காசு 16,000 வச்சுருக்குறாங்க. சரி, அதுக்கப்புறம் மாடு வாங்க மாட்டாங்க, நம்ம அத்தியாவசிய செலவுக்கு யூஸ் பண்ணிடலான்னாக்குள்ள எங்கள் அம்மா கோயிலுக்கு போயிட்டு வராங்க. அந்த காசை வச்சு மறுபடியும் மாடு வாங்கிட்டாங்க. எங்கள் அம்மா யார், அவங்க தான். அவங்க பேர் எப்படி பாக்கியவதி, பாக்கிய லட்சுமி மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு வற்றாத வைரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட வயசு 55 வயசு. ஏன் சொல்கிறேன்னா வந்து அந்த கதையை நான் முடிக்கிறேன். ஒரு கண்ணுக்குட்டியாக வாங்கினாங்க. இது நல்ல சென்னையாவுக்குள்ளே நம்ம அதான் பொருளாதாரமும் நம்ம வறுமையிலேருந்து ஏஞ்சி வர வர நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இதை விற்றுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. சென்னையாகிடுச்சு. கண்ணு போகிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகிடுச்சு. வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, தெரிஞ்சவர் தான். 16,000க்கு வாங்கிட்டு 38,000க்கு ரேட்டு பேசிட்டேன். அப்போ நல்ல பணம் வருதுன்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்பட்டேன். ஆனால் எங்களுக்கு இதோட தேவைகள் வந்து அவ்வளோவா புரியல. அது எப்போ புரிய ஆரம்பிக்குதுன்னா, எங்கள் அம்மா வந்து விருப்பம் இல்லை, ஆனால் நான் எது சொன்னாலும் கேட்டுருவாங்க. அது சரி, அவனை விட என்னன்னு அவங்க எதிர்த்து பேச மாட்டாங்க. அந்த மாதிரி அது என்ன சொல்கிறேன்னா, அப்புறம் நாங்கள் வந்து விற்கலை. வந்து எங்கள் அம்மா வந்து இருமனசாகவே இருந்ததால் விற்கலை. நான் விற்கலை. பார்த்தா எனக்கு குழந்த பிறந்துச்சு. குழந்த பிறந்தோடனே ரொம்ப நாளாக வந்து எப்படி எங்கள் வீட்டில் வந்து காலக்கண்ணே பிறந்துட்டு இருந்துச்சு. அது கடந்த ஒரு 7-8 வருஷமாக ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாடு வந்து சினையாகி பெண் குட்டி பிறந்துச்சு. அதே மாதிரியே என் பொண்ணும் பிறந்துச்சு. ரெண்டுத்துக்கு ரொம்ப கேப் இல்லை. எனக்கு குழந்த பிறக்குள்ளே தான் பாப்பா மாட்டு 9ஆவது மாதம் நான் பிறந்த. அங்கே இருக்கக்குள்ளே அங்கே வந்து மாட்டுப்பால் 6 லிட்டர் வந்து நாகர்கோவில் கல்யாணம் பண்ண இல்லையா, அங்கே வந்து 6 லிட்டர் வந்து நான் இது 35 ரூபா. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா காசுக்காக இல்லை, நல்ல பால் கிடைக்காது. ஒரிஜினல் பால் ஒரிஜினல் எப்பயுமே ஒரு பொருளோட தரம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதோட குவாலிட்டியிலே அதுதான் எல்லாம் பொய்யாக தானே கிடைக்கும். நம்ம கொடுக்குறவங்க வந்து தண்ணி கலந்தோ இல்லை அதில் வேறு எது வேணாலும் கலக்கலாம். ஏன்னா நம்ப முடியாது இல்லையா. மற்றவங்க நான் குறை சொல்லணும்னு இல்லை, அந்த மாதிரியான பாலில் ஒரு வளர்ச்சியே இல்லை. பாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. அப்புறம் அவங்க வீட்டிலேருந்து அந்த 90 நாள் முடிஞ்சு அப்போ வந்து நான் மனசார நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன். இப்போ ரொம்ப வருத்தப்பட்டாச்சு. ஏன்னா அந்த ஜனவரிக்கு அப்புறம் தான் பொங்கல் வருது. பொங்கலுக்கு அப்புறம் தான் வந்து பொங்கலுக்கு மாடு எவ்வளோ தேவைப்படுது. இந்த மாட்டு பால் கறந்து ஊற்றக்குள்ளே அது வந்து 15 நாளைக்கு ஒரு டைம் 2,000மோ 3,000மோ நாங்கள் திருப்தியாக 3 வேளை டீ. இப்போ குழந்தை வந்து இப்போ நல்லா செழிப்பாக இருக்குது. எல்லாமே வந்து நம்ம வீட்டில் மாடு வச்சுருக்கத்தாலையும் அதோட பயன்கள் எவ்வளோவா இருக்குது பாரு. இப்போ நான் இவ்வளோ செடி கொடிலாம் வச்சுருக்கேன்ல, பரத்தை அதையும் காட்டுங்க. செடி கொடிலாம் வச்சுருக்கேன்ல, எனக்கு நான் இது வரைக்கும் நான் உரம் வாங்கி போட்டிருந்தா, இங்கே காட்டுங்க, உரம் வாங்கி மட்டும் நான் போட்டிருந்தா எனக்கு எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிருப்பேன் தெரியுங்களா. உரம் வாங்கி போடாத எல்லாமே மாட்டு தீவனம் அங்கே சேர்த்து வச்சுருக்கிறேன். அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். தீவனம் இது நம்ம எரு அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். அந்த மாதிரி இந்த மாட்டுக்கு நான் வந்து இந்த மாட்டை நான் விற்காதாலையும் இதோட பயன்கள் தெரிஞ்சு இந்த மாடு வந்து இப்போ லட்சுமி மாதிரி எங்களுக்கு என் குழந்தையும் பார்த்துக்குது, எங்கள் அம்மாவையும் பார்த்துக்குது. நான் இவ்வளோ சம்பாதிச்சாலுமே எங்கள் அம்மா தான் எனக்கு செலவு காசு போட்டு விடுவாங்களே. நான் மாதம் ஒரு 35,000 எனக்கு கையில் வந்தாலும் நான் எப்பயுமே என்னோடய கஷ்டத்துக்கு எங்கள் அம்மா மட்டும்தான். எங்கள் அம்மாவோட மூலத்தானே இந்த மாடு தான். இந்த மாட்டை வச்சு நான் இவ்வளோ கதை சொல்லுவேன். உங்களுக்குள்ளாரையும் பெரிய பெரிய கதை இருக்கலாம் மாட்டில். ஆனால் இந்த மாடு தான் எங்களுக்கு வந்து நிறைய இடத்துல கை கூட்டுருக்குது. இப்போ மாடுன்றது எங்கள் வீட்டில் மாடாகவே இருக்காது. அது ஒரு மகாலட்சுமியாக. எங்கள் அம்மாவும் சரி இந்த மாட்டை அடிக்க மாட்டாங்க. எது பண்ணாலும் அந்த கோவமே வராது. டெய்லியும் மாட்டை பார்த்துட்டு போனால் எனக்கு அந்த சாஃப்ட்னஸ் வரும், நிம்மதியாக இருக்கும். அந்த பால் குடிக்குது எனக்கு திருப்தியாக இருக்கும். நான் எல்லாத்தையும் போய்ட்டு நான் வெளியே 1000 டீ குடித்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன்.
ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா போட்டு அந்த மாட்டு பாலில் தலைன்னு ஒரு டீ போட்டு கொடுத்தாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அது எங்கள் மாடு சொல்லுது பாருங்கள். போதும். தேங்க்ஸ்.